அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக சிரிப்பு தினம். சிரிப்பு அப்படிங்கிறதே கடவுள் கொடுத்த ஒரு வரம். மனிதனாக பிறந்தவன் எல்லாருக்குமே அந்த சிரிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது கடவுளுக்கு தெரிந்திருக்கு. அதனால தான் மனிதனுக்கு அந்த வரத்தை கொடுத்தார். அகத்தின் அழகு முகத்தில் இல்லையா? நாம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்ளும்போது நம் அன்பின் வெளிப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான். அப்படி நம்ம சிரிக்காமல் போனால் உடனே அவர் கேட்குற கேள்வி என்ன, என்ன இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அகத்தின் அழக முகம் வெளிப்படுத்துறது இல்லையா? அதனால தான் நம்ம எப்பொழுதுமே சிரித்து கொண்டு மனதை ரொம்ப ஆனந்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம்தான் நம் முகம். அந்த முகத்தில் சிரிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம் மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முகம் ரொம்ப ஒளியாக இருக்கும், ரொம்ப ஜொலிக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள். அதே அந்த மனது கவலையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சோகமாக மாறிவிடும் முகம். அந்த அளவுக்கு சிரிப்புக்கு அத்தனை சக்தி இருக்கிறது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதனால தான் சிரிக்கும் பொழுது நல்லா உற்சாகமாக சிரிக்கணும். அப்படி சிரிக்கும் பொழுது நம் உடம்பில் இரத்த ஓட்டம் தலை வரைக்கும் நன்றாக அது செல்லும். அதற்காக தான் நன்றாக வாய் விட்டு சிரியுங்கள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட காசு கொடுக்கணும், காசு கொடுத்தா தான் சிரிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாமல் மனதை நாம் ரொம்ப அழகாக வைத்து கொள்ளக்கூடக்கு ஒரு முக்கியமாக அது தேவைன்னா சிரிப்பு. அதே போல் மற்றவர்களை நாம் எத்தனை அவங்க கவலையாக இருக்கும்போது அவர்களோட மனதை நாம் எத்தனை உற்சாகப்படுத்துகிறோம், எத்தனை விதமாக அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கவலையே மறக்க செய்வதற்கு இந்த சிரிப்பு ஒன்று தான் உதாரணம், ஒரு முக்கிய காரணம். அதனால் எப்பொழுதும் நம் மனதை அமைதியாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் வைத்து கொள்றதுக்கு நம்ம கட்டாயமாக முயற்சி செய்யணும். நம்ம